சாயல்குடியில் ஐயப்ப பக்தர்களின் பக்தி பரவசம். 12ஆம் ஆண்டு மண்டல பூஜை விழாவில் பேட்டை துள்ளல் கோலாகலம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் ஆஞ்சநேயர் ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு மண்டல பூஜை விழா பக்தி பரவசத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கார்த்திகை மாதம் முதல் நாளில் துளசி மாலை அணிந்து ஒரு மண்டல காலம் விரதமிருந்த ஐயப்ப பக்தர்கள் விரத நிறைவு நாளை முன்னிட்டு சாயல்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளாக கலந்து கொண்டனர். இவ்விழாவை முன்னிட்டு சாயல்குடி அருப்புக்கோட்டை சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஆலயத்திலிருந்து 200க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் பொன்னாபரண பெட்டியுடன் ஊர்வலமாக புறப்பட்டனர். பக்தர்கள் தங்களது உடல்களில் அழகிய வண்ண கலர் மைப்பொடிகளை பூசி நையாண்டி, உரிமை மேளம் உள்ளிட்ட பாரம்பரிய இசைவாத்தியங்களின் முழக்கத்திற்கு ஏற்ப உற்சாகமாக நடனமாடி சரணம் ஐயப்பா என்ற கோஷத்துடன் பேட்டை துள்ளி வைபவம் நிகழ்த்தினர். இந்த ஊர்வலம் சாயல்குடி பேருந்து நிலையம், கிழக்கு கடற்கரை, தூத்துக்குடி ராமேஸ்வரம் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக பக்தி வெள்ளமாக நகர்ந்து ஐயப்பன் ஆலயத்தை சென்றடைந்தது. பொன்னாபரண பெட்டியுடன் பக்தர்கள் பேட்டை துள்ளி சென்றபோது கருட பகவான் வானில் வட்டமடிக்க சாமியே சரணமையப்பா என்ற கோஷங்கள் விண்ணை பிளக்க பக்தர்கள் ஆனந்த பரவசத்தில் திளைத்தனர். நிறைவாக வண்ண மலர் பூக்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஐயப்பன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து அருள் பெற்றனர்.